ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாகு. சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை என்னெல்லாம் பண்ணுன்றது இந்த விலாகில் இருக்கும். இங்கே துபாயில் வந்து வெக்கேஷன் விட்டுட்டாங்க, வின்டர் பிரேக் விட்டாங்கன்னொன்னா பையனுக்கு வீட்டில் இருந்து போர் அடிச்சுட்டே இருக்குது. வீக்கெண்ட் வரும்போது அந்த ஃபுல் டே வந்து வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் கிட்ஸ் வந்து என்ன விரும்புவாங்க, ஒன்று பீச் இல்லைன்னா பார்க்கு. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போனாலே வந்து அந்த டே வந்து சூப்பராக ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் காலையிலே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். காலைல ஒரு 7:30 இருக்கும் கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் தான் சாப்பிட்டோம். இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, அல்ஜெஃப்னு. அங்கே வந்து வெஜ் மீ அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போது அங்கே ஒரு 2-3 தடவை சாப்பிட்டேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சீப்பாகவும் இருக்கும், பட் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஃபுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து பொங்கல், கீ ரோஸ்ட்டு, பரோட்டா வித் கறி, அப்புறம் வடை இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். பையன் வந்து பூரி வேணும்னு கேட்டான். அப்புறம் பூரியும் ஒரு ஊத்தாப்பமும் ஆர்டர் பண்ணோம். இது எல்லாமே வந்து 20 திர்ஹாம்ஸ்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது ஃபுட்டு. பட் வந்து ரொம்ப அளவு வந்து அதிகமாக இருக்காது, குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்காது, பட் அளவு கம்மியாக தான் இருக்கும். பட் அது போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வரப்போகிற ஜான்வரி 2025 வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. யூடியூப்பில் நான் இன்னும் ஷேர் பண்ணதில்லை. என்னோடய தங்கச்சிக்கு வந்து ஜான்வரி மந்த் வந்து மேரேஜ் பண்ணுறோம், என்னோடய ஓன் சிஸ்டருக்கு. ஸோ அவளுக்கு மேரேஜ் பண்ணுறதுனால வந்து நாங்கள் ஜான்வரி வந்து ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து எடுக்கணும், ஜுவல்ஸு இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லூலு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா லூலுவில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ லூலுவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போனால் வந்து நார்மல் டெய்லி யூஸ் ட்ரெஸ்லாம் வந்து செக் பண்ணேன். அவ்வளோ ரேட்டு கம்மியாக சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்லாம் இருந்தது. மேபி வந்து இங்கே ஆஃபரில் இருக்கா இல்லை லூலு ஃபுல்லாக ஆஃபரா என்னன்னு எனக்கு தெரியல. கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் பார்த்தேன். இதெல்லாம் வந்து லாங் ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கும்ல, இந்த ட்ரெஸ்லாம் வந்து ரேட் வந்து 33 திர்ஹாம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஒரிஜினல் ரேட் வந்து 109 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 36 திர்ஹாம்ஸு, 119 வந்து அடிச்சுட்டு 36 திர்ஹாம்ஸ் போட்டிருந்தாங்க. பட் கிளாத்தும் சூப்பராக இருந்தது, லாங் டாப்ஸு சூப்பராக இருந்தது. அதேமாதிரி நைட்டி எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ் பெருசாக வந்து எனக்கு வந்து கிராண்ட் ட்ரெஸ் மாதிரிலாம் வந்து நான் எதுவும் இங்கே வாங்கலை. பட் நான் மேக்ஸிமம் வந்து இந்த மதீனா மாலில் உள்ள ஷாப்பில் தான் வந்து கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்பேன். சும்மா டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸு நார்மலாக வந்து இங்கே வெளியில் லோக்கலுக்கு போகும்போது போட்டு போகிற ட்ரெஸ்லாம் வந்து இங்கே எடுத்துப்பேன். பார்ட்டி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி மதீனா மாலில் செப்பரேட்டாக ஷாப் இருக்குது. அதுக்கு வெல்வெட்டு, அப்புறம் வந்து பேஸ்டல் இந்த மாதிரி ஷாப்பில் எடுப்பேன். சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் உள்ளே பார்க்கும்போது வந்து கோட் டைப்பில் இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம போடுறதில்ல. ஸோ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அங்கேயே அதே மால்லே வந்து உங்களுக்கு வந்து மலபார் இருந்தது. அங்கே வந்து ஜுவல்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நார்மலாக வந்து ஜுவல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்கே எடுப்போம் அப்படின்னா வந்து கிசேஸில் வந்து சித்தன பிள்ளை, அப்படி இல்லைன்னா சிறையா, இங்கே தான் வந்து ஜுவல்ஸ் எடுப்போம். இங்கே வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்ததில்லை மலபாரில். லாஸ்ட்டு 2 டைம்ஸாக வந்து மலபாரில் எடுக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து திரும்ப மலபாரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து சித்தன பிள்ளை, சிறையாலாம் வந்து கோல்டு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் டிசைன்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து இருக்காது. நார்மல் டிசைன்ஸ் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜோயாலுக்காஸ், மலபார்லாம் வந்து நிறையா டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம். பட் சித்தன பிள்ளையில் வந்து நம்ம ஜுவல்லில் வந்து நம்ம டிசைன் காமிச்சோன்னா செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து சரி, இப்போது நம்ம ஊருக்கு போகிறோம், ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேயே எடுத்துட்டோம், மலபார்லேயே எடுத்துட்டோம். லாஸ்ட் டைம் என்னோடய பிரேஸ்லெட், அப்புறம் நான் வந்து ஒரு செயின் வாங்கினேன், அதெல்லாமே வந்து நான் வந்து மலபாரில் எடுத்தேன். அதுலேருந்து வந்து எனக்கு மலபார் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து மேக்கிங் சார்ஜெல்லாம் அதிகமாக தான் போடுவாங்க, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு நேராக வண்டி வந்து ராசல் கைமா போயாச்சு. ராசல் கைமாவில் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் போனால் இந்த ஃப்ளமிங்கோ பீச் தான் போவோம். பசங்க வந்து இந்த பீச்சை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நீட் அண்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீச்சு. ஸோ வந்து ராசல் கைமா வண்டி விட்டாலே நாங்கள் வந்து ஃப்ளமிங்கோ பீச் தான் வருவோம்.
இங்கே வந்து எல்லாம் டென்ட் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே வந்து டென்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பயங்கர காற்று, சரியான காற்று, ரொம்ப குளிர். இவனை குளிக்க விடக்கூடாதுன்னு நினச்சேன். எங்களுக்கு முன்னாடி அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு வந்து குளிக்க போனான், விஹான்னு. ஸோ அவன் ரொம்ப ஆசைப்படுவான் பீச்சில் குளிக்கிறதுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் தான் விஹானை குளிக்க விட்டோம். வித்யுத் தான் ரொம்ப நேரம் வந்து அங்கே ஸ்விம்மிங் கற்றுட்டு இருந்தான் அவங்க அப்பாட்ட. விஹானை வந்து கொஞ்சம் நேரம் குளிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு டென்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி 2-3 விலாகில் வந்து நான் இந்த பீச்சை வந்து காமிச்சிருப்பேன். மேக்ஸிமம் இந்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ளெமிங்கோ பீச் தான். என்னை பொறுத்தவரையும் வந்து துபாய் அந்த மாதிரி சைடு போனோம், ஷார்ஜா சைடு போனோன்னா உங்களுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்கும் பீச்சு. இங்கேயுமே உங்களுக்கு வந்து கூட்டம் இருக்கும், பட் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது பெருசாக கூட்டம். ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக இருக்கனால உங்களுக்கு வந்து கூட்டம் அந்தளவுக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்து போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். விஹானை வந்து கொஞ்சம் நேரம் குளிக்க விட்டுட்டு நான் வந்து அப்புறம் வந்து அவனுக்கு வந்து பீச் டாய்ஸ் கொடுத்து விளையாட விட்டுட்டேன். அவன் ஃபுல்லாக பீச் டாய்ஸில் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். மார்னிங் வந்து எழுந்திரிச்சோடனே அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டான் ஹோட்டல்லன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வீட்லேயே வந்து டப்பாவில் வந்து இட்லி வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த இட்லியில் வந்து கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ வந்து அங்கே அவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே நான் சைடில் வந்து இட்லி அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டேன். வெளியிலலாம் போனால் அவுட்டிங் ஃபுட்லாம் வந்து தனியாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவீங்களா பாக்ஸில், இல்லை வந்து ஹோட்டல்லே வந்து சாப்பிட விடுவீங்களான்னு கூட வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லை, அவன் நார்மலாக வந்து ஹோட்டலில் போனால் வந்து அவன் படிக்க சாப்பிட்டுப்பான். இந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகணும், அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகணுன்னு. இப்போ வந்து ரீசெண்டாக நான் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. அவனுக்கு வந்து ஒரு 2 வயசு தாண்டினதுக்கு அப்புறத்துலேருந்தே அவன் வந்து ஹோட்டலில் வந்து நார்மலாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். 2 வயசுக்குள்ளே தான் வந்து நான் எதுவுமே ஹோட்டல் ஃபுட் கொடுக்காம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இந்த தடவை நான் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோமா, சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஹோட்டலுக்குன்னு போய் சாப்பிடும்போது நார்மலாக சாப்பிட்டுப்பான். இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறதுனால வந்து ஒரு எமிரேட்ஸ்லேருந்து இன்னொரு எமிரேட்ஸ் போகிறோம். அப்போ வந்து அவன் வந்து போகிறதுக்குள்ளேயே அவனுக்கு பசி வந்துருச்சுன்னா, இல்லை ஹோட்டல் வந்து போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நான் டப்பாவில் இட்லி கட்டிட்டு வந்தேன். பட் வந்து நேராக நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போனோம் சாப்பிட. ஸோ அங்கே வந்து சும்மா கொஞ்சமாக வந்து தோசை மட்டும் சாப்பிட்டான். வேறு எதுவும் சாப்பிடல. அதனால தான் இட்லியை ஊட்டி விட்டுட்டேன் வந்த உடனே. பீச்சில் திரும்ப வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு திரும்ப பீச்சுக்குள்ளே போயிட்டார் சார். ஸோ திரும்ப வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டேன். 1-2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிடுறது கையில். நாங்கள் கிளம்புற நேரத்தில் அங்கே நிறைய பேர் டென்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. வெயில் உங்களுக்கு இல்லைல்ல, நல்லா வின்டருன்றனால உங்களுக்கு வந்து வெயில் உடம்புல படவே இல்லை. வெயிலே வந்து அந்தளவுக்கு அடிக்கலை. நல்ல காற்று, நல்ல குளிர், பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே வந்து ஃப்ளமிங்கோ பீச் போயிட்டு அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 வரையும் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது 3:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ லன்ச் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு இட்லி கொடுத்ததுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து லன்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் விஹானுக்கு. நாங்களாம் வந்து எதுவுமே சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு நேராக வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஷாப் போயிட்டோம். இப்போ நாங்கள் போகிற ஷாப் வந்து எங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளமிங்கோ பீச்சை வெளியில் விட்டு வந்த உடனே அங்கே சைட்லேயே வந்து இருந்தது ஷாப்பு. அந்த ஷாப்பில் வந்து டீ வாங்கிட்டோம். அங்கேயே வந்து வித்யுத் வந்து அந்த அரபி டீன்னு ஒன்று சுலைமணி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது வேணும்னு அவன் கேட்டான். ஸோ அவனுக்கு அதுவும் எங்கள் 2 பேருக்கு வந்து மில்க் டீ வாங்கி குடித்தோம். விஹான் சாருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டார். ஸோ வந்து அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு, வித்யுத் வந்து ஏதோ மொசிராலா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக ஏதோ போட்டிருந்தாங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், அது வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ விஹானுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வித்யுத் மொசிராலா சீஸும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. அங்கேருந்து நேராக வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து ஒரு 7:30-8க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கேருந்து நார்மலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hour மேலே ஆகும். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கே நியர்பைலே வந்து ஒரு ஷாப் வந்து சின்ன ஒரு ஷாப், அங்கே அக்சசரிஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். பட் அங்கே எதுவும் செட் ஆகலை. ஸோ அங்கேருந்து வந்து நான் கிளம்பிட்டேன் ராசல் கைமாலேருந்து. நெக்ஸ்ட் டே சண்டேயும் பயங்கர ஹெக்டிக்காக இருந்தது. நல்லி சில்க்ஸ் போனோம். அங்கே வந்து ப்ளவுஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய தங்கச்சி மேரேஜ் அன்றைக்கி நான் வந்து என்னோடய கல்யாண சாரி தான் கட்டணும்னாங்க அம்மா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கல்யாண டைமில் போட்ட ப்ளவுஸை வந்து கண்டிப்பாக இப்போ போட முடியாது. ஊரில் போயும் நமக்கு வந்து கம்மியான டைம் தான் இருக்குது, தைக்க நேரம் இருக்காது. ஸோ இங்கேயே தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லி சில்க்ஸ் போனேன். அங்கே வந்து ப்ளவுஸ் செட் ஆகலை. ஸோ பட்டர்ஃப்ளைன்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போங்க நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அங்கே போயிருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு அங்கே ப்ளவுஸ் தைக்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து கல்யாண் சில்க்ஸ் போகலாம், பசங்களுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் பார்க்கன்னு சொல்லிட்டு கிளம்பணும்.
அப்படியே அந்த வழியில் வந்து சாரோட வந்து பழைய ஸ்கூல் இருந்தது, வித்யுத்தோடது. மலரும் நினைவுகள் மாதிரி அதை பார்த்துட்டு ஐயோ என்னோட ஸ்கூல்னு அப்படியே ரோட்லேயே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆனால் அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பி கல்யாண் சில்க்ஸ் போயிருந்தோம். என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன், எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோலாம் சீப்பாக இருந்தது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இனி வரும் vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்க்கணும்ல, அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.